வரக்கூடிய மகாலய அமாவாசை அக்டோபர் 2ஆம் தேதி பித்திருக்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள். இந்த நாளில் நாம் சொல்லும்போது இந்த மந்திரத்தை கூட ஒரு முறை வாய் விட்டு உச்சரித்தாலே போதுங்க. பித்திருக்கள் சாபம் நீங்கி அவங்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அது என்ன மந்திரம் எப்போ சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது எந்த மந்திரத்தை எந்த நேரத்தில் உச்சரிக்கணும் பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம். நான் இன்றைய தினம் பித்திருக்களுக்கு ரொம்பவுமே சாபத்தை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு மகாலய அமாவாசை, மகாலய பட்சத்தோட கடைசி நாள். காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான வேலையை நீங்கள் ஆரம்பிக்கணும். சூரிய உதயம் அப்படிங்கிறது காலையில் 6 மணியிலிருந்து அதே மாதிரி 12 மணிக்கு இந்த இடைப்பட்ட நேரத்தில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். காலை 11 மணிலேருந்து 11:45 படையல் போடுங்க. அப்படி அந்த நேரத்தில் தவற விட்டுட்டிங்கன்னா 1:30 மணிக்கு ராகு காலம் முடிஞ்சு 1:35 to 2 மணி நேரத்தில் நீங்கள் படையல் போடலாம். மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய பித்திருக்களை அதை மனசார ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி மாலை நேரத்தில் தீபம் போடணும். இது போல் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை 12 மணிக்குள்ளே ஒரு முறையாவது வாய் விட்டு உச்சரிக்க, அதுவும் உங்கள் பித்திருக்களை மனசார நினச்சிட்டு உங்கள் முன்னோர்கள் மனசார நினச்சிட்டு இதை சொல்லுங்கள். விளையாட்டாக சொன்னால் கூட போதும். இந்த மந்திரம் தெரிஞ்சாலே பித்திருக்களுக்கு நீங்கள் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தாலோ இல்லை பித்திரு சாபம் தோஷம் உங்களை தாக்கி இருந்தாலோ அதிலிருந்து வெளிவரக்கூடிய நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். அவங்க மட்டும்தான் பித்திருக்கள் வழிபாடு செய்கிறவங்க தாராளமாக சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பித்திருக்களை வழிபடும் போது பித்திருக்கள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை உடனே அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. குறைந்தது ஒரு முறை, அதிகபட்சம் எத்தனை முறை வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். இவ்வளவு அவ்வளவுதான் அப்படிங்கிறது கணக்கே கிடையாது. இந்த மந்திரத்தை 12 மணிக்குள்ளே எந்த நேரத்தில் வேணாலும் உச்சரிக்கலாம். நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு படையல் போடுறீங்க அப்படின்னா முடிச்சுட்டு மாலை ஒரு 6 மணி 7 மணிக்கு அமைதியாக உட்கார்ந்து இருப்பீங்க. அந்த நேரத்தில் கூட இந்த மந்திரத்தை ஒரு முறை நீங்கள் சொன்னால் கூட போதும். அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் பித்ரு கணாய வித்மகே ஜதக்தாரிணி தீமகி தன்யோ பித்ரோ. பிரதோஷயாத். திரும்பவும் சொல்கிறேன். ஓம் பித்ரு கணாய வித்மகே ஜகத் தாரிணி தீமகி தந்தோ பித்ரோ பிரசோதயாத். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது கூட நீங்கள் சொல்லலாம், அல்லது நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை டைப் பண்ணால் கூட போதுங்க. காயத்ரி மந்திரம், பித்ரு காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னே சொல்லலாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப உகந்த ஒரு நாள். இந்த நாளில் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடியதை கண்டிப்பாக நீங்கள் உச்சரிங்க. உங்களுக்கு அதில் நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். செழிப்பையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் இதுக்கு நீங்கள் பூஜை அறையில் தான் உட்காந்து சொல்லணும், இங்கே உட்காந்து சொல்லணும் அப்படிங்கிறலாம் கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். அந்த மந்திரத்துக்கான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாதுங்க. இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நாளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவுமே திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அதனால் இந்த நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துருங்க. கண்டிப்பாக கொடுங்க. பித்திருக்களுடைய சாபம் நமக்கு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டுக்களை பித்திருக்களை அதை மனசார ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஆசீர்வாதமும் மனசார கிடைக்கும். அதே மாதிரி 12 மணிக்குள்ளே நான் சொன்ன மாதிரி இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் சாயங்காலம் விளக்கு ஏற்றுவீங்க இல்லைங்களா? அந்த விளக்கு ஏற்றிட்டு உட்காந்துருப்பீங்கள்ல, அந்த சமயத்தில் கூட இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம்.
அப்படி சொல்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி இன்றைக்கி கண்டிப்பாக அன்னதானம் செய்கிறதுக்கு மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஒருத்தருக்காவது அன்னதானம் வந்து கொடுங்க. அப்படி அன்னதானம் கொடுக்கறது மூலிமா உங்களுடைய பித்திருக்களுடைய சாபம் அப்படிங்கிறது விரைவில் நீங்கிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.